ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு உங்களுடைய ஆர்சி புக்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 2 வீலரோ இல்லை 4 வீலரோ வாங்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை எப்படி ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ப்ரௌசரில் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா home/பரிவாகன் சேவா அப்படின்ட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பரிவாகன் சேவா வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். அதாவது நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷன் டு அவைல் சர்வீசஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணனதை உங்களுடைய வண்டி நம்பர், அதாவது என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது உங்களுடைய வண்டி நம்பர், அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை திரும்பவும் வந்து ப்ரொசீடு கேட்கும். இதே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணனதை இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் மொபைல் நம்பர் அப்டேட் ஆதார் பேஸ்டு அப்படின்ட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து அதாவது டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். இதை வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுடைய வண்டி நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேசிஸ் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அதாவது பாதி என்ட்ரு பண்ணக்கூடாது, ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் என்ஜின் நம்பர் அதுவும் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, நீங்கள் வந்து வண்டியை இப்போ வாங்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டு, அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு. அதுக்கப்புறம் ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேலிட் அப் டு அப்படின்ட்டுருக்கோம். எப்போ வந்து எது வரல வந்து வேலிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்போ இந்த டீட்டெயிலெலாம் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப வந்து இப்போ ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பருங்கிறது யாருதுன்னா ஏற்கனவே வண்டி வந்து வாங்கும்போது யார் பேரில் வண்டி இருக்கோ அவங்களுடைய ஆதார் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் என்டர் நேம் ஆஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ஆதார், ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் மொபைல் நம்பர் ஆஸ் பர் ஆதார், ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஐ அக்ரி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் இன் வாகன் அப்படின்ட்டு பாருங்கள். ஏற்கனவே என்ன மொபைல் நம்பர் இருந்ததோ அந்த மொபைல் நம்பர் இங்கே கீழே காமிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் ஓனர் நேமும் இதில் காமிக்கும். கரெக்டாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து மேலே கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண ஓனருடைய நேமாக தான் இருக்கணும், அவங்களுடைய ஆதார் தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதால தான் வந்து அந்த ஓனர் டீட்டெயில் தான் கேட்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் பேரெலாம் மாற்றி ஃபோர்ஜரி பண்ண முடியாது. நம்ம இப்போ வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பர் தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். அதனால் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் ஓனருடையதாக தான் இருக்கணும். அதாவது 2 வீலரோ 4 வீலரோ யார் பேரில் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய டீட்டெயில் தான் இருக்கணும். அந்த டீட்டெயில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை மொபைல் நம்பர் ஹஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து மொபைல் நம்பர் இமிடியேட்டாக அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து ஓனர் நேம் வந்து மாற்றி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சிஸ்டம் வந்து செக் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஏற்கனவே அதாவது வெஹிக்கிள் வாங்கும்போது டேட்டா பேஸில் உள்ள நேமுக்கும் நீங்கள் இப்போ கொடுத்துருக்க நேமுக்கும் 75% மேட்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் அப்டேட் ஆகும். 75% நேம் இல்லை, அவங்க டேட்டா பேஸில் கொடுத்தா டீட்டெயில்ஸ், இந்த ஆதாரில் கொடுத்துருக்க டீட்டெயிலும் அதில் உள்ள டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆச்சு, 75% மேட்ச் ஆகணும். அப்போ தான் வந்து அப்டேட் ஆகும். ஒருவேளை வந்து ஓனருடைய நேம் வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆர்டிஓ தான் வந்து காண்டாக்ட் பண்ணணும். இதிலே இருக்குது பாருங்கள், வேறு நேம் வந்து சும்மா செக் பண்ணுறதுக்கு வேண்டி கொடுத்து பார்த்தோம். அப்போ வந்து 75% வந்து மேட்ச் ஆகலை, 0% தான் மேட்ச் ஆகுது. அதனால் ப்ளீஸ் விசிட் ஆர்டிஓ டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு.
நீங்கள் தான் ஓனர் ஓனராக இருந்து உங்களுடைய ஆதாரில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே வெஹிக்கிள் வாங்கும்போது கொடுத்த டீட்டெயிலோட மேட்ச் ஆகலைனாலும் நீங்கள் வந்து ஆர்டிஓ தான் அந்த காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில்ஸ்லாம் மேட்ச் ஆகிற பட்சத்தில் ஆன்லைன்லேயே அப்டேட் ஆகிடும். மொபைல் நம்பரு ஆன்லைன்லேயே நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆர்சி புக்கில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து ஆர்சி புக்கில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணமோ அவங்கள அதே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.